ஃப்ரெண்ட்ஸ், மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கிறிஸ்மஸ் பீனட் கேக் பார்ப்போம். பீனட்டை ஒரு 200 மல்லாட்டை வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. பால் சூடான பால் ஒரு 250 ml எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். குழந்தைங்களுக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம வந்து மைதாலாம் யூஸ் பண்ணாமல், சுகரு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு கேக்கு ரெடி பண்ண போகிறோம், ஹெல்த்தியான கேக்கு. ஸோ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம எடுத்து போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டு ரெடி எடுத்து இது ஒரு பேனில் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிட்டு பீனட்டும் மில்கான பேஸ்ட்டை வந்து ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா கெட்டியாகும். கெட்டி ஆகிட்டே இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நாட்டு சக்கரை போட்டு இதிலே நல்லா திரட்டிகிட்டே வந்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். சுகர், நாட்டு சர்க்கரையும் இந்த பீனட்டு இது, அது ஏலக்காய் தூளும் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் தென் ஸ்பெஷலாக மேரி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக இருக்கும் போதே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அழகாக திரட்டிட்டு வரும். இதுக்கு நெய் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு பவுலில் மட்டும் லைட்டாக நெய் போட்டுட்டு இந்த இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்துட்டிங்கன்னா திருப்பி எடுத்தும் போது கேக் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ மேரி கிறிஸ்மஸ். சமைப்போம், சுவைப்போம். மேரி கிறிஸ்மஸ்.